அருகில் உள்ள ஊருக்கு போதிப்பதற்காக தயாராகிக் கொண்டிருந்த புத்தரின் தலைமை சீடரான ஆனந்தா போகிற வழியில் பெண்களை சந்திக்க நேர்ந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புத்தரிடம் கேள்வி எழுப்பியதில் பிறந்த இந்த அழகான சூத்திரத்திற்கான விளக்கம் இந்த பகுதியோடு நிறைவடைகிறது. முந்தைய 7 பாகங்களின் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க 7வது பகுதியோட தொடர்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். சாலையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உயரங்களை பற்றியெல்லாம் மனதில் ஒரு சிந்தனையும் இல்லை, வருட கணக்கில் யோசித்து பார்த்ததும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். திடீரென்று சாலை ஓரத்தில் வைரம் கொட்டி கிடக்கிறது, உங்களுக்காகவே காத்து கிடக்கிறது. திடீரென்று உங்கள் கண்களில் படுகின்றது. உடனடியாக உங்களுக்குள் ஆசை எழுகிறது. யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறீர்கள். திருடனாக மாறி போய்விடுகிறோம். அந்த நிமிடம் வரை வைரத்தை பற்றிய எண்ணமே இல்லை. அந்த நிமிடம் வரை அதை பற்றிய ஆசையே இருந்ததில்லை. கண்கள் பார்த்ததும் அன்கான்சியஸ்னஸில் இருந்து ஆசை எழுந்து நிற்கிறது. புத்தர் உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய மனதின் அடியாழத்தில் செக்ஷுவாலிட்டி நிரம்பி இருக்கிறது. எனவே பெண்களை உற்று பார்க்காமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் அடிமனதில் இருக்கும் ஆசை தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வாறு மீண்டும் மீண்டும் தூண்டப்பட்ட ஆசைக்கு ஓய்வே இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார். ஒரு துறவியோ உறவுகளை உதறிவிட முடிவெடுத்தவர். எனவே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது என்று ஆனந்தா கேட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே புத்தர் ஓகே, பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் என்று பதில் சொன்னார். காரணம், ஒரு பெண்ணிடம் பேசாமல் இருந்தால் அந்த பெண்ணோடு தொடர்பு ஏற்படுத்த வழியே இல்லை. உறவானது பேசுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு பெண்ணிற்கு அருகில் மணிக்கணக்கில் ஒருவர் உட்காரலாம். ஆனால் பேசாமல் உட்கார்ந்திருந்தால் ஒரு பாலம் ஏற்பட வழியே இல்லை. ரயிலிலோ பேருந்திலோ பயணம் செய்யும் போது ஒரு பெண்ணோடு நெருக்கடியான இடத்தில் உட்கார வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆனால் அவரோடு பேசவில்லை என்றால் பாலம் அமைய வழியே இல்லை. இருவரும் நெருக்கமாக இருந்தாலும் தூரமாகவே இருக்கிறார்கள். பேச ஆரம்பித்தால் தூரம் விலகி போகும். வார்த்தைகள் தான் இருவரையும் இணைக்கிறது. Animals have sex but no sexuality. மனிதனிடம் செக்ஸும் இருக்கிறது, செக்ஷுவாலிட்டியும் இருக்கிறது. செக்ஸ் உடல் சார்ந்தது, செக்ஷுவாலிட்டி மூளைக்கு தொடர்புடையது. நாம் பேசும்போது நமது பேச்சு செக்ஷுவலாக இருக்க முடியும். மிருகங்கள் உறவு கொள்கின்றன, அது பிசியாலஜிக்கல் ஆக்ட். அவை பேசுவதில்லை. மிருகங்களுக்கு எந்த மொழிகளும் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மொழிகள் உண்டு. மொழியானது மனிதன் கையில் இருக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை வைத்து மனிதனால் ஒருவரிடம் தொடர்பு ஏற்படுத்த முடியும், உறவு ஏற்படுத்த முடியும். வார்த்தைகளால் ஒருவரை கவர்ந்து இழுக்க முடியும். வார்த்தைகளால் ஒருவரை அவமானப்படுத்தவும் முடியும். வார்த்தையால் ஒருவரை மயக்கவும் செய்கிறோம், அவமானப்படுத்தவும் செய்கிறோம். அன்பை வெளிப்படுத்தவும் செய்கிறோம், வெறுப்பை வெளிப்படுத்தவும் செய்கிறோம். வார்த்தைகளால் ஒருவரை நமது பக்கம் இழுக்கவும் செய்கிறோம், துரத்தவும் செய்கிறோம். புத்தருக்கு வார்த்தைகளில் உள்ள வீரியம் தெரியும். உங்களால் ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒரு உறவை ஆரம்பிக்க முடியுமா? It will be very very difficult. எனவேதான் புத்தர் ஒருவேளை பெண்களை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால்
உதாரணமாக, ஒரு துறவி நடந்து போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு விபத்தில் சிக்கி ஒரு பெண் சாலை ஓரத்தில் உள்ள குளம் குட்டையில் விழுந்து கிடக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். துறவி செய்ய வேண்டியது என்ன? அவளை ஏறிட்டு கூட பார்க்காமல் போய்கொண்டே இருக்க வேண்டுமா என்ன? இல்லை, இரக்கம் தேவை. புத்தர் உதவி செய்யுங்கள், ஆனால் பேசாதீர்கள். பாருங்கள், ஆனால் பேசாதீர்கள். see but don't talk என்று சொல்கிறார். ஆனந்தா, ஆனால் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் பெண்களோடு பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். பேச வேண்டிய அவசியம் இருந்தால் you should reflect in the right spirit. நீ ஒரு துறவி என்பதையும் பிக்கு என்பதையும் உறவுகளை உதறி தள்ளிவிட்டு வெளியே வந்தவன் என்பதையும் பழைய பழக்கங்கள் வீரியமானவை என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. பெண்ணை பார்க்க வேண்டிய சூழ்நிலையோ, பேச வேண்டிய சூழ்நிலையோ, தொட வேண்டிய சூழ்நிலையோ உனக்கு வரலாம். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். அதாவது, நீ ஒரு தாமரை மலரை போல சேற்றிலும் அதன் தூய்மை கெடாமல் இருப்பது போல நடந்து கொள்ள வேண்டும் என்று பதில் சொன்னார். Your awareness is your only shelter. Be mindful that you are pure awareness. மனிதனின் சைக்காலஜியை உற்று கவனித்தது உண்டா? தன்னுடைய தாயையோ சகோதரிகளையோ பார்க்கும்போது ஏன் மனிதனுக்கு கேவலமான சிந்தனைகள் வருவதில்லை? சகோதரியும் பெண்தான். யாரோ ஒருவர் சகோதரியோடு காதலில் விழுவார், ஆனால் இவனால் முடியாது. சோ, ஒரு நபரை சகோதரி என்று அழைத்த அடுத்த நிமிடம் இருவருக்கும் இடையில் ஒரு இடைவெளி ஏற்படுகிறது. குழந்தை பருவத்தில் இருந்து இதற்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறோம். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையிலான உறவு புனிதமானது என்று பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். புத்தர் துறவியாகிவிட்ட ஒருவர் குறைந்தபட்சம் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இது போன்ற தடைகளை உருவாக்க வேண்டும் என்கிறார். சகோதரி என்று அழைக்கிற அடுத்த வினாடி ஏதோ ஒன்று மறைந்து விடுகிறது. இட் இஸ் a conditioned reflex. அங்கே செக்ஸ் becomes irrelevant. ஒருவரை அம்மா என்று அழைக்கும் போது அங்கே செக்ஸ் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. துறவற பாதையில் நடக்கும்போது எப்படி வைக்கோலை சுமந்து வரும் மனிதன் நெருப்புக்கு அருகில் செல்லாமல் கவனமாக இருக்கிறானோ, அதே போல் உலக இச்சைகளை தவிர்க்க வேண்டும். இதுதான் முதல் நிலை. இரண்டாவது நிலையில் அன்பாக இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறோம். காரணம், பழைய பழக்கங்கள் ஒழிக்கப்பட்டு விட்டன. எனவே பயம் இல்லை. மூன்றாவது நிலையில் முழுவதுமாக எல்லா ஒழுக்கங்களில் இருந்தும் விடுபட்டு சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய அவேர்னஸ் நிரந்தரமான ஒன்றாக நமக்குள் மாறிவிடுகிறது. இப்போது ஒரு பெண்ணை பார்த்ததும் இது என் அம்மா, இது என்னுடைய சகோதரி என்று நினைக்க வேண்டிய தேவை ஏற்படுவதில்லை. மூன்றாவது நிலையான வஜ்ரயானாவில் நாம் நம்முடைய இன்னர் உமனோடு தொடர்பு ஏற்படுத்துகிறோம். அப்போது வெளியே இருக்கும் பெண்களோடு நமக்கு இருக்கும் ஈர்ப்பு மறைந்து விடுகிறது. இன்னர் உமனோடு தொடர்பு ஏற்படுத்திய அடுத்த வினாடி நாம் தேடி தேடி கிடைக்காமல் இருந்த பெர்ஃபெக்ட் உமனை சந்தித்து விட்டோம். உங்களுடைய பெர்ஃபெக்ட் உமனை கண்டடைந்து விட்டீர்கள். இன் அண்ட் yang. They have become a circle. They have joined. ஹிந்து மித்தாலஜியில் வரும் அர்த்த நாரீஸ்வர் என்பதின் தியரி இதுதான். சிவனில் பாதி ஆண் பாதி பெண். சிவா மகாதேவா, அதாவது கிரேட்டஸ்ட் காட் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் கிரேட் காட் என்று அழைக்கப்படுகிறார்? Because Shiva has come to meet the inner woman. சிவா அல்டிமேட் யூனிட்டி ஆகிறார். ஆண் பெண் இரண்டுமே மறைந்து விடுகிறது. இதே பினாமினன் தான் ஒரு புத்தருக்குள்ளும் நடக்கிறது. புத்தரை சுற்றி ஒரு கருணை, ஒரு ஃபெமினைன் பியூட்டி, ஒரு சக்தி, ஒரு பலம் இருக்கும். சக்தியும் பலமும் ஆணிலிருந்து வருகிறது, கருணை பெண்ணிலிருந்து வருகிறது. புத்தா இஸ் tremendously powerful and yet tremendously fragile.
புத்தரின் முகத்தை பாருங்கள், சோ ஃபெமினைன். இந்தியாவில் புத்தருடைய சிலையை மீசையோ தாடியோ வைத்து வடிப்பதில்லை. அவருடைய முகம் முற்றிலும் ஃபெமினைன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மீசை தாடி இல்லாமல் வடிக்கப்படுகிறது. அதனால் அவருக்கு ஏதோ ஹார்மோன் குறைபாடு என்றோ அவருக்கு தாடி வளராது என்றோ அர்த்தம் இல்லை. நாம் தான் சிலைகளை அப்படி வடிப்பதில்லை. மகாவீரருக்கும் தாடி வைப்பதில்லை. 24 தீர்த்தங்கரர்களுக்கும் தாடி மீசை வைப்பதில்லை. ஏதோ 1-2 பேருக்கு வேண்டுமானால் தாடி வளராமல் போகலாம். எல்லோருக்குமா ஹார்மோன் குறைபாடு? அவர்கள் நிச்சயமாக அருமையான தாடிகளை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் உள்ளே இருக்கும் பெண்ணை சந்திக்க வந்திருக்கிறார்கள். 2 பேரும் ஒருவரானார்கள் என்பதை சிம்பாலிக்காக உணர்த்துவதற்குத்தான். நண்பர்களே, 8 பாகங்கள் அடங்கிய இந்த சீரீஸ் இன்றோடு நிறைவடைகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next time. Carpe diem.